உங்களே காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்போ பாருங்கள், இந்த அரைக்கீரையை நான் அலசிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சின்ன வண்டு கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், நல்லா பார்த்தேன், அதில் நிறைய டஸ்ட்டு. நானும் ஒரு 10 மினிட்ஸ் அலசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ மண், நிறைய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஃபுட் பாய்சன் ஆயிரும். அதனால் இந்த கீரையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா அலசிட்டு வேக வைங்க. அதோடு இன்னொன்று, இந்த அரைக்கீரையை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சிறு வயசில் இருக்கும்போதெல்லாம் குழந்தைகள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பருவம் அடைஞ்சிட்டாங்கனாக்கா இந்த அரைக்கீரை விதையை ஒரு கைப்பிடி அளவு அதையும் ஒரு டம்ளர் பாலும் கொடுத்துருவாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த அரைக்கீரையை கடையும் போது பச்சை பச்சேன்னு கடைவாங்க. எங்கள் மாமியார், எங்கள் அம்மா இவங்கெல்லாம் அந்த அரைக்கீரையை கடையும் போது பச்சையாக இருக்கும். நானும் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணுறேன் மக்களே, அந்த கலர் வரவே மாட்டேங்குது. ஆனால் எதுவுமே போட மாட்டாங்க, வெறும் அரைக்கீரை. அதை வேக வச்சுட்டு அப்படியே எடுத்து டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப நேரம் சூடாக இருக்கக்கூடாது, சூடாக ஆறிடுச்சுன்னா கடுத்து போயிடும் கீரை, உடனே கடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆட்டுக்கல்லில் போட்டு தான் ஆட்டுவாங்க. ஒரு சமயம் ஆட்டுக்கல் போட்டு ஆட்டுறதுனால அந்த பச்சை இருக்குதா, இல்லை நம்ம மிக்சியில் போட்டதுனால கலர் மாறுதா என்னன்னு தெரியல மக்களே. ஓகே மக்களே, உங்கள் வீட்லேயும் இந்த கீரையை நீங்கள் என்ன கலரில் வரும் உங்களுக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.